Hi friends, 12th Business Math Chapter 2 Exercise number 2.2 la 8th sum. If f dash of x equal to 1 by x and f of 1 equal to by 4, then find f of x find out பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ f dash of x ஓட வேல்யூ 1 by x. அப்போ f of x கண்டுபிடிக்கணும்னா இங்கே எதில் கொடுத்துருக்காங்க, dash டெரிவேட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டெகிரல் பண்ணோம்னா நமக்கு f of x கிடைச்சிரும். அப்போ இன்டெகிரல் பண்ணுறேன். இன்டெகிரல் ஆஃப் f dash of x equal to இன்டெகிரல் ஆஃப் 1 by x dx. ரெண்டு சைடு இன்டெகிரல் அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இன்டெகிரலும் டேஷும் போயிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், f of x equal to 1 by xக்கு என்ன ஃபார்முலா இன்டெகிரலுக்கு, log of mod x plus c கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க f of 1 equal to by 4. அப்போ f of 1க்கு வேல்யூ by 4 கொடுத்துருக்கு. அப்போ f of xக்கு வேல்யூ தெரியும். அப்போ xக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 1. அப்போ log of mod 1 plus c equal to by 4. அப்போ log 1ஓட வேல்யூ 0. அப்போ 0 plus c equal to by 4. அப்போ c equal to by 4. அப்போ since log 1ஓட வேல்யூ என்னது, நம்மளுக்கு 0. அப்போ சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்போ அந்த சியோட வேல்யூவை கொண்டு வந்து எங்கே போடுறோம், f of x equal to ரைட் பண்ணியிருக்கோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ therefore f of x equal to log of mod x plus cக்கு பதில் என்ன வேல்யூ, by 4. இதோட எக்ஸசைஸ் நம்பர் 2.2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 2.3, அது எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்குன்னா டைப் 3. அடுத்தது மூணாவது டைப்பை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஃபார்முலாஸ்ன்னு பார்த்துடலாமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டெகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டெகிரல் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ்னா இ பவர் எக்ஸை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. செகண்ட் ஒன் இன்டெகிரல் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டூ டிஎக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் அப்படியே வந்துடுது. அதே மாதிரி இங்கே இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பி. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி வேல்யூ இருந்தால் அது எப்படி ரைட் பண்ணுவோம், 1 by ஏ. அப்போ 1 by a e பவர் அப்படி எழுதுவோம். அப்போ e பவர் ax plus b plus c. தேர்ட் ஒன் பாருங்க, இன்டெகிரல் ஆஃப் a பவர் x dx ஈக்குவல் டு a பவர் xனா இது எப்படி எழுதுவோம்னா 1 by log ஆஃப், இங்கே என்ன நம்பர் என்ன வேல்யூ இருக்கோ அதை போடுவோம். அப்போ 1 by log a பவர் x அப்படியே வந்துடும், a பவர் x plus c. ஏயோட வேல்யூ எப்படி இருக்கும், நம்மளுக்கு greater than 0 and a வந்து not equal to 1 இருக்கும். அப்போ இன்டெகிரல் ஆஃப் a பவர் xக்கு என்ன ஃபார்முலா, 1 by log a பவர் x plus c. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இன்டெகிரல் ஆஃப் a பவர் mx plus n into dx. அப்போ ஈக்குவல் டு a பவர் xக்கு முன்னாடி வேல்யூ இருந்தால் அது 1 byல வரும். அப்போ 1 by m. அப்போ a பவரில் வரனால எப்படி எழுதுவோம், நம்ம log a எழுதுவோம். அதான் 1 by m log a பவர் mx plus n plus c. அப்போ ஏயோட வேல்யூ எப்படி இருக்கும், greater than 0 இருக்கணும். a வந்து not equal to 1 இருக்கும். இப்போ நம்ம டைப் 3 ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.